அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்ப்போம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எவர் கிராஸ்லேண்ட் பேர்ட் சென்சஸ் வில் பி டேக்கன் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவின் முதல் புல்வெளி பறவை கணக்கெடுப்பு எங்கு நடைபெறும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்கன்னா காசிரங்கா நேஷனல் பார்க். ஓகேவா? ஸோ அங்க ஒரு பேர்ட் சென்சஸ் எடுக்க போறாங்க. கிராஸ்லேண்ட்ல ஒரு பேர்ட் சென்சஸ். ஓகேவா? அதுதான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் டேட்டாவை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அடுத்தது, Great Living Chola temples were declared as a UNESCO World Heritage Site in 2004. It includes Brihadiswara Temple and Gangai Konda Cholapuram Temple அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மாபெரும் வாழும் சோழர் கோயில்கள் 2004ஆம் ஆண்டு யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தான். 2004ல தான் நமக்கு அந்த யுனெஸ்கோ சைட் ரெகக்னிஷன் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். அதுல என்னென்ன கோயில்கள் இருக்கு அப்படின்னா, பிரகதீஸ்வரர் கோயிலும் கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலும் இருக்கு. சரியா? ஸோ போத் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ ஆப்ஷன் சி. அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் டைகர் ரிசர்வ்ஸ் ஹேஸ் ஹையஸ்ட் டைகர் டென்சிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பின்வரும் புலிகள் காப்பகங்களில் எது அதிக புலி அடர்த்தியை கொண்டுள்ளது? அதாவது நம்பர் ஆஃப் டைகர்ஸ் அதிகமா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்கன்னா பந்திப்பூர் டைகர் ரிசர்வ். பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் எங்க இருக்குன்னா கர்நாடகால. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க. சரியா? செகண்ட் பாத்தீங்கன்னா ஜிம் கார்பெட் டைகர் ரிசர்வ். இது உத்தரகாண்ட்ல இருக்கு. தேர்ட் கசிரங்கா டைகர் ரிசர்வ். இது அஸ்ஸாம்ல இருக்கு. சரியா? ஸோ 1, 2, 3. ஓகேவா? நேற்று ஜூலை 29 இன்டர்நேஷனல் டைகர் டே இல்லையா? அதை பேஸ் பண்ணி தான் இது வந்திருக்கு. அடுத்தது, அக்கார்டிங் டு டைம் சர்வே, இந்தியாஸ் ரேங்க் இன் வேர்ல்ட் யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டைம் பத்திரிகையின் கணக்கெடுப்பின்படி உலக பல்கலைக்கழக தரவரிசையில் இந்தியாவின் தரவரிசை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம 2வது இடத்துல இருக்கோம். செகண்ட் ரேங்க்ல இருக்கோம். ஃபர்ஸ்ட் அமெரிக்கா, செகண்ட் இந்தியா. அடுத்ததா, இந்த பாவர்ட்டி லைன் அஸ் பர் வேர்ல்டு பேங்க் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உலக வங்கியின் படி வறுமை கோடு எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது இந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டில, கடுமையான வறுமையில இருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? சோ வேர்ல்டு பேங்க் அவங்களோட பாவர்ட்டி லைனை ரிவைஸ் பண்ணிருக்காங்க. இப்போ ரிவைஸ்டு பாவர்ட்டி லைன் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, $2.15 பெர் டே. சரியா? ஒரு நாளைக்கு இந்த $2.15க்கும் குறைவாக சம்பாதிக்கிறவங்க வறுமையில, ரொம்ப கடுமையான வறுமையில இருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.